சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி நடந்த மேட்ச்சில் சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தா ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப்ஸ் டீம்ஸ் மேலே ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே தோத்துனால இன்னும் அந்த பிளே ஆஃப் சான்சஸ் இந்த 4 டீம்ஸ் எதுன்னு சொல்லிட்டு இன்னும் கிளாரிட்டி வரல. டாப்ல இருக்க 2 டீம்ஸ் மேலே ஒரு கிளாரிட்டி இருக்குது, இன்னும் 2 டீம்ஸ் மேலே அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோன்னா எல்எஸ்ஜி 12 மேட்ச் ஆடி 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 6 மேட்ச் தோற்றிருக்காங்க. டிசி கூட சேம் பொசிஷன். இப்போ சிஎஸ்கே இந்த மேட்ச் தோற்றி ஈக்குவல் ஆகிட்டாங்க. அவங்களோட இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரன் ரேட் இருக்குது, இது மட்டும் தான் இவங்ககிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இவங்க 3 டீமோட எஸ்ஆர்ஹெச் டீம் கொஞ்சம் முன்னாடி இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு இன்னும் 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஆயிடுச்சா அவங்க பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. டாப் 3 டீம்ஸ் மேலே ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஆனால் 4வது பிளேஸ்க்காக யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கிளாரிட்டி வரல. 59 மேட்ச் நடந்த பிறகு கூட பிளே ஆஃப்ஸ் ரேஸில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது இந்த வருஷம். இனிவே மேட்ச் டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா டாஸ் ஜெயிச்ச சிஎஸ்கே டீம் ஃபீல்டிங் தேர்வு எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே டீமில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, திருப்பி ரஜிந்திர ரவீந்திராவை கொண்டு வந்திருக்காங்க. ஜிடி பார்த்தா கூட 3 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ருத்திமன் சாஹா ட்ராப் பண்ணி கார்த்திக் தாகி கொண்டு வந்திருக்காங்க. ஜாஸ் லிட்டில் பிளேஸில் மேத்யூ வேட் வந்திருக்காங்க. இம்பாக்ட் பிளேயர் பிளேஸில் சந்தீப் ஆரியார் கொண்டு வந்திருக்காங்க. இனிவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஜிடி டீம் ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஓப்பனர்ஸ் இது ஓவரால் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே செகண்ட் ஓப்பனிங் பேர் பார்ட்னர்ஷிப். 2 பேரும் சேர்ந்து 210 ரன் அடிச்சிருக்காங்க. 18வது ஓவர்லேயே சுமன் கில் ஃபர்ஸ்ட் விக்கெட்டாக வெளியே போயிருக்காரு. இன்னொரு சாய் சுதர்சன் கூட அதே ஓவரில் அவுட் ஆயிருக்காரு. 2 பேருமே தன்னோட செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சுமன் கில்க்கு இது ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே 4th செஞ்சுரி. சாய் சுதர்சன் ஃபர்ஸ்ட்டு ஐபிஎல் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஜிடி 3 மேட்ச்சுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கம்பேக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு பிரில்லியண்டான ஓப்பனிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். சிஎஸ்கே ஃபீல்டர்ஸ் பார்த்தாலும் அவ்வளோ எஃபெக்டிவாக ஃபீல்டிங் பண்ணல. 2 கேட்சஸ் விட்டாங்க. எஸ்பெஷலி சுமன் கில் 70s இருக்கும்போது ஒரு ஈஸியான கேட்ச் துஷார் தேஷ்பாண்டே விட்டுருந்தாரு. இந்த கேட்ச் பிடிச்சிருந்தா கொஞ்சம் மேபி அங்கேயே 2 ரன் ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அவங்க 2 பேரும் அப்புறம் நம்ம பார்த்தோம் டெத் ஓவர்ஸில் அந்த அளவுக்கு ஸ்கோர் வரல. அவங்க ஓப்பனிங் ஸ்டார்ட் பார்த்து எப்படியாச்சும் ஒரு 250 260 அடிப்பாங்கன்னு பார்க்க ரன் ரேட் சிஎஸ்கே பவுலர்ஸ் டெத்தில் நல்லா கம்பேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 231 கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதே ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே 2 ஓப்பனர்ஸ் செஞ்சுரி அடிக்கிறது. சிஎஸ்கே பவுலர்ஸ் பார்த்தோன்னா அண்டர் த பம்பன்னு சொல்லலாம். போடுற எல்லாரும் பவுலர்ஸ் எக்ஸலண்ட் ரன்ஸ் கொடுத்துருந்தா ஷார்துல் தாக்கூர் துஷார் தேஷ்பாண்டே தவிர மீதி எல்லா பவுலர்ஸ் ஆல்மோஸ்ட் 15 எக்கானமியோட பவுலிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். சிமர்ஜித் சிங்னா 4 ஓவர் போட்டு 60 ரன்ஸ் கொடுத்துட்டாரு. ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல அவரால். டேரல் மிச்சல் கூட 4 ஓவர் பவுலிங் போட்டிருந்தாரு. இந்த மேட்ச் 52 ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஜடேஜா சாண்ட்னர் 2 ஓவர் பவுலிங் போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே அவருக்கு பவுலிங் கொடுக்கல. இவங்க ஆல்மோஸ்ட் 14 எக்கானமியோட பவுலிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க எப்படி பவுலிங் போட்டாலும் ஷார்துல் தாக்கூர் தனியாக ஒரு பிச்சு மேலே பவுலிங் போடுற மாதிரி எக்ஸலண்ட் பவுலிங் போட்டார். 4 ஓவரில் 25 ரன் தான் கொடுத்துருந்தாரு. விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாலும் எக்ஸலண்ட் எக்கானமியோட பவுலிங் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். இன்னொரு துஷார் தேஷ்பாண்டே கூட பரவாயில்ல. பவர் பிளேயில் விக்கெட் எதுவும் எடுக்கலன்னா கூட 4 ஓவரில் 33 ரன் கொடுத்து அந்த டெட் ஓவரில் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். அந்த 2 விக்கெட் எடுத்த காரணத்தினால்தான் அவன் ஸ்கோர் 250 கிராஸ் பண்ண முடியல. 233 ரன்ஸ் டார்கெட்டும் வந்து சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் இவ்வளோ ரன்ஸ் டார்கெட்டில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு வரணுமோ அதோட குவைட் ஆப்போசிட் ஓப்பனிங் பவர் பிளே ஸ்டார்ட் சிஎஸ்கேக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரஜிந்திர ரவீந்திரா ரன் அவுட். இன்னொரு ஓப்பனர் அஜின்கே ரஹானே தன்னோட ஃபோர் ஃபார்ம் திருப்பி கண்டினியூ பண்ணுறாரு. அடுத்த ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுக்கே அஜின்கே ரஹானே 1 ரனுக்கே அவுட் ஆயிருக்காரு. பிரில்லியன்ட் ஃபார்மில் இருந்த சிஎஸ்கே கேப்டன் இந்த மேட்ச்சில் டக் அவுட்டாக போயிருக்காரு. 3வது ஓவரில் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் டக் அவுட்டாக போயிருக்காரு. இந்த 3 விக்கெட்ஸ்க்கு பவுலர்ஸோட ஃபீல்டர்ஸை தான் நல்லா கிரெடிட் கொடுக்கணும். டேவிட் மில்லர் ஒரு எக்ஸலண்ட் ரன் அவுட், ரஷீத் கான் ஒரு எக்ஸலண்ட் கேட்ச், ராகுல் திரிபாட்டியோட ஒரு எக்ஸலண்ட் பிரில்லியண்டான கேட்ச் பிடிச்சிருந்தாங்க. சிஎஸ்கே டீம் இந்த பவர் பிளே ஸ்டார்ட்டு பார்த்து ஒரு 70-60 ரன்ஸ் டிஃபரன்ஸில் தோப்பாங்க நினச்சாங்க. இதுக்கப்புறம் வந்த டேரல் மிச்சல், மொயின் அலி இவங்க இடையில ஒரு எக்ஸலண்ட் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரெசிவாக வந்திருக்கு. இந்த பார்ட்னர்ஷிப் டேஞ்சராக மாறி இருக்க அந்த சமயத்தில் மொஹித் சர்மா இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணியிருக்காரு. இவங்க இடையில 109 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. 13வது ஓவரில் மொஹித் சர்மா டேரல் மிச்சல் அவுட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் திருப்பி சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். திருப்பி மொஹித் சர்மா 15வது ஓவரில் செட்டான மொயின் அலின்னு அவுட் பண்ணியிருக்காரு. அவர் அவுட் ஆகும் போதுக்கே சிஎஸ்கே தேவையான ரன் ரேட் 15 கிராஸ் பண்ணிச்சு. லாஸ்ட்டு டெத் ஓவர்ஸ் வரதுக்குள்ளே 5 ஓவரில் 91 ரன் அடிக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஈக்குவேஷன் தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டெத் ஓவர் ஸ்டார்டிங்கான ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பிரில்லியண்டான ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 20 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. இன்னும் லாஸ்ட்டு 4 ஓவருக்கு 70 ரன் அடிக்கணும். இந்த டைமில் மொஹித் சர்மா, ரத்தீஷ் கான் 2 பேருமே எக்ஸலண்ட் பவுலிங் போட்டு சிஎஸ்கேக்கு எங்கேயுமே சான்சஸ் கொடுக்கல. எஸ்பெஷலி சிவன் துபேக்கு ரவீந்திர ஜடேஜாக்கு 2 பேருமே பேட் ஸ்பின் பண்ண முடியல. மொஹித் சர்மா திருப்பி சிவன் துபேன் அவுட் பண்ணிட்டாரு. ஜடேஜா கூட நெக்ஸ்ட் ஓவர்லேயே ரஷீத் கான் பவுலிங்கில் அவுட் ஆயிட்டாரு. இனிவே இது ஒரு பெரிய தோல்வி ஆகாமல் தோனி லாஸ்ட்டில் ஒரு கேமியோ இன்னிங்ஸ் ஆடினாரு. அந்த கேமியோ வரலன்னா இது ஒரு பெரிய தோல்வியாக மாறி இருக்கும். அந்த நெட் ரன் ரேட் ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஜிடி பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். கார்த்திக் தாகி மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. சிஎஸ்கே கேப்டன் பார்த்தனா சில மாற்றங்கள் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கலாம் இருந்திருக்கு. இந்த மேட்சுக்கு அப்புறம்
ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்சில கொஞ்சம் ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி ரன்ஸ் போகும்போது மொயின் அலிக்கு ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஜடேஜாக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாரு. மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான 2 ஸ்பின்னர்ஸ்க்கு 2 ஓவர் தான் கொடுத்தாரு. அஃப்கோர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஃபாஸ்ட் பாலர்ஸ் கூட ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ் கம்மியாக ரன் கொடுக்கலையே. இந்த மேட்ச்க்கு அப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் மேலே இதெல்லாம் கான்ட்ரவர்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் நெக்ஸ்ட் மேட்ச்ல எப்படி பேஸ் பண்ணுவாருன்னு இருக்கலாம். இனிவே சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸுக்கு போனோம்னா 2 மேட்ச் 2 ஜெயிக்கணும். அப்போதான் பிளே ஆஃப்ஸுக்கு போகிற சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா சண்டே நடக்க போகிற ராஜஸ்தான் மேட்ச் தோத்தாலும் அவங்க பிளே ஆஃப்ஸ் போகிற சான்சஸ் ரொம்ப குறைஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.